நன்றி நன்றிண்ணா. அனைத்து கோடீஸ்வர சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு அருமையான மீட்டிங் நடந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 பேரு. இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா 80 பேர் வந்தது பெருசு இல்ல, சரியான மழை. கார் கூட ஓட்டிட்டு போக முடியல, அந்த அளவுக்கு சரியான மழை. அந்த மழையிலையும் இத்தனை மக்கள் வந்து அங்க அட்டெண்டன்ஸ் வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம சிஸ்டத்தோட சக்சஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இன்னைக்கு உணர்வு பூர்வமா அதை பார்த்தேன் நான். ரெண்டாவது கேட்டீங்கன்னா இதோட இன்னொரு விஷயம், வேலூர்ல இருந்து 2 பேரும் இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் போறாங்க. அவரு வேலூர் இளங்கொண்டன் டீம்ல இருந்து. அந்த அளவுக்கு எங்க மீட்டிங் நடந்தாலும் நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம அதை அட்டன் பண்ணிடணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எவ்வளவோ வேலைகள் இருக்கும், ரிலேட்டிவ்ஸ் எத்தனையோ நாள் கழிச்சு பார்த்துருப்பாங்க, அதையும் மீறி நம்மகிட்ட வந்து நம்ம இந்த மீட்டிங் அட்டன் பண்ணோம். இத்தனைக்கு ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். யங்ஸ்டரும் கிடையாது, ஃபேமிலி அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி மிக்க ஒரு மனிதர். கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு இருக்கும். அவர் வந்து அவரோட சொந்தங்களை கூட பிறகு பார்த்துக்கிடுவோம், முதல்ல போய் நம்ம குரோர்பதி கிளப் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு மீட்டிங் வந்து மீட் பண்ணி பேசி எடுத்துட்டு போனாரு. அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் ஓரியன்டா இருக்கு நம்மளோட எண்ணங்கள், செயலாக்கத்துக்கு ஆரம்பிச்சாச்சு. அந்த அளவுக்கு ரிசல்ட் ஓரியன்டா இருக்கு. நம்ம திரும்ப நான் இன்னொரு நான் உங்களுக்கு முதல்ல இருந்து சொல்லிடுறேன். என்னன்னா நம்ம வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், யாருக்காக ஸ்டார்ட் பண்ணணும், யாரெல்லாம் இதுல முன்னேற போறோம், எல்லாமே ஒரு நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். அது போக உங்களுக்கு வேற எதுவும் டீட்டெயில்ஸ் கேட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி திரும்ப ஒருக்கா என்னென்ன அப்டேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் இன்னொருக்க சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அப்டேட்ஸை வச்சுதான் அடுத்து நம்ம வந்து அப்கிரேட் பண்றதாகட்டும், அக்செப்ட் பண்றதாகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதனால இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இப்ப நம்ம டீம், இப்ப இருக்கிற டீம், இங்க இருக்கிற மக்கள், இங்க குழுமி இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் மினிமம் 10 அண்ட் above ரெஃபரல் போட்டவங்க. அவங்க மட்டும்தான் இந்த குரூப்லயே நம்ம அலோடு. அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ட்ரைனிங் செஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நீங்க வந்து ரொம்ப கவனமா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், 2 அப்டேட் வருது. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ட்ரையல் பேசிஸ்ல ஒரு அப்டேட் ஓடிட்டு இருக்கு. உங்க டீம் மெம்பர்ஸ்ல போய் உங்க யூசர் ஐடியை போட்டு உள்ள லாகின் பண்ணிட்டு உங்க டீம் மெம்பர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா 4வதா வந்து பெண்டிங் அப்கிரேடுன்னு இருக்கும். இது நான் திரும்பவும் சொல்றேன், ட்ரையல் பேசிஸ்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு 1 வீக், அடுத்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாமே பக்காவா வந்துடும். உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்டிங் அப்கிரேடுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டைரக்ட் ரெஃபரல் யார் யாரெல்லாம் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணாம இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் வரும். இப்ப ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கறனால உங்களுக்கு அப்கிரேட் பண்ணவங்க சிலரோட லிஸ்டும் இருக்கு, அப்கிரேட் பண்ணாதவங்க லிஸ்ட் இருக்கு. அப்கிரேட் பண்ணாதவங்க லிஸ்ட் 100% வந்துருது. அப்கிரேட் பண்றவங்க லிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு மிக்ஸ் ஆகி இருக்கு. அதனால டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லார் ஐடியுமே செக் பண்ண சொல்லுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா, வெல் அண்ட் குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்கிரேட் பண்ணலையா, இம்மிடியேட்டா அவங்களை கொஞ்சம் பேசி இம்மிடியேட்டா அப்கிரேட் பண்ண வைங்க. ஒன்று. இது வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரையல் பேசிஸ் முடிஞ்சு ரியல் வந்துடும். வரும்போது அப்கிரேட் பண்ணாதவங்க லிஸ்ட் மட்டும்தான் அங்கே இருக்கும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு காலம் உங்களுக்கு சேர்க்க போறோம். என்னன்னு கேட்டா, இப்ப பெய்டு பே பண்ணதுக்கு அப்புறம், ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அக்செப்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு அப்கிரேட் பெண்டிங்கே காட்டும். இப்ப அக்செப்டே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அப்கிரேட் பெண்டிங்கே காட்டாது. அப்போ உங்களுக்கு யாரு ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அதுக்கும் ஒரு இது நம்ம அடுத்து இப்ப நெக்ஸ்ட் வீக் இது முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த வாரம் அது வரும். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெண்டிங் அக்செப்ட் அப்படின்ற இல்லாட்டி நாட் அக்செப்டட்னு போட்டு கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் கணேசமூர்த்தி, இப்போ அசோகனை இருக்காரு, அவர் டவுன்லைன் வந்து பாலகிருஷ்ணன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க உடனே அப்படி ரியலா அவர் கிடையாதுன்னு நினைக்காதீங்க. அசோகனோட டைரக்ட் ரெஃபரல் வந்து பாலகிருஷ்ணன் இருக்காரு. நான் வந்து பாலகிருஷ்ணனுக்கு ஒரு பேமெண்ட் அனுப்புறேன், ஒரு குளோனிங்கோ ஏதோ ஒரு பேமெண்ட், ஒரு 1000 ரூபாய் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. அனுப்பி நான் இங்க சப்மிட் கொடுத்த உடனே எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் கேட்டீங்கன்னா, இவருக்கு ரிசீவ் லிங்க் போயிடும், பாலகிருஷ்ணனுக்கு ரிசீவ் லிங்க் போயிடும். அவரு கவனிக்கல,
அதே நேரத்துல அசோகனுக்கு அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, பெண்டிங் அக்செப்டட் இல்லாட்டி நாட் அக்செப்டட்னு ஒரு காலம் வரப்போகுதுன்னு, அதுல வந்து இம்மிடியேட்டா பாலகிருஷ்ணன் பேர் போய் உட்கார்ந்துரும். அவருக்கு பேமெண்ட் போயிருச்சு, இன்னும் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு அசோகனன் போயிரும். அப்ப பாலகிருஷ்ணனே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்ல டிராவல்லயோ இருந்தால் கூட அசோகனை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துருச்சு, நீங்க உடனே அக்செப்ட் கொடுத்து அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இம்மிடியேட்டா அதை பண்ண வைக்க முடியும். இது வந்து நல்ல கவனிச்சுக்கோங்க, லீடர்ஸ் கையில தான் இருக்கு. இதை வந்து டெய்லி நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு யார் யார் அக்செப்ட் பண்ணாம இருக்காங்கங்கிற அதுல வந்துடும். அக்செப்ட் பண்ணவங்கள யார் அப்கிரேட் பண்ணல அப்படிங்கிற 2 டேட்டாவுமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்துடும். மேக்சிமம் 1 or 2 வீக்ஸ்ல 2 டேட்டா உங்களுக்கு வந்துடும். வந்துருச்சு அப்படின்னா 100% ஆக்டிவேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் அப்கிரேட் வந்து நீங்க பண்ண வச்சீங்கனாலே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது இப்ப வந்து பழைய இப்ப ஜஸ்டின் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இப்ப ஜஸ்டின் அண்ணன் ஒரு சில லீடர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்றாங்க. அதுல எனக்கு தெரிய வந்தது அசோகனை மூலமா என்னன்னா, ஜஸ்டின் அண்ணன் வந்து இந்த ரெஃபரல் யார் யாரெல்லாம் பெண்டிங் அப்கிரேட்ல உள்ள டீட்டெயில்ஸை எடுத்து நேரா அவங்க வீட்டுக்கே போய் இல்லை அவங்க ஆஃபீஸ்க்கே போய் நேரில் அவர் கூட உட்காந்து நீ இத்தனாம் தேதி நீங்க வந்து எல்லாம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பெண்டிங் கிடக்குன்னு செக் பண்ணி எடுத்து கொடுத்து அப்கிரேட் பண்ண வச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே மெத்தடை எல்லாரும் ஃபாலோ பண்ணோம்னா அந்த 22,000 பேரையும் நம்ம வந்து திரும்ப சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? பட் இருந்தாலும் இனி ஃபியூச்சர்ல இம்மிடியேட்டா அன்னன்னைக்கு இது வந்து நான் செலவழிச்சுட்டேன் வச்சுட்டேன்னு சொல்றதுக்கு காரண காரியங்கள் எவ்வளவோ சொல்லலாம் அவங்க. பட் அடுத்து வர்ற அப்டேட்ஸ்ல வந்து நீங்க டெய்லி செக் பண்ணும்போது இன்னைக்கு ஒருத்தருக்கு அனுப்பியிருக்கா உடனே உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். உடனே கூப்பிட்டு சொல்லிடலாம். அவர் செலவழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லி அவங்கள அக்செப்டும் பண்ண வச்சிடலாம், அப்கிரேடும் பண்ண வச்சிடலாம். இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து 99%லாம் கிடையாது, 100% அக்செப்டன்ஸ் அண்ட் அப்கிரேடுங்கிற வந்து நம்ம வழிவகை பண்ணி கொடுக்க வேண்டியது தலைமை பொறுப்புல இருக்க லீடர்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இதை வந்து எல்லாருமே 100% வந்து பண்ணி ஆகணும். நம்ம சிஸ்டத்தோட சக்சஸ் இதில் தான் இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு அப்டேட்டு. இதுக்கு அப்புறம் இன்னொரு அப்டேட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கு. அது நான் உங்களுக்கு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊடல வர்ற ட்ரைனிங்ல நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் நம்ம சிஸ்டம் ஆரம்பிச்ச நோக்கம் திரும்ப இது வந்து திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப உங்க மனசுல நல்லா பதியணும். இந்த பிளான் வந்து நல்லா பதிஞ்சு எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம், யாருக்காக ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்கு யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது உங்க மனசுல நல்லா ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சாதான் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நீங்க வந்து டக்குன்னு இதைத்தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்க மனசுல பசுமரத்துல அடிச்சு ஆணி மாதிரி பதிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு வந்து உங்க ட்ரீம். ஆமா, அதனால வந்து இதை வந்து நீங்க மனசுல நல்லா வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்லி போர் அடிக்கிறதுக்கு இது சொல்லல. உங்களுக்கு நல்லா பதிய வச்சு பிளானிங் பண்ணி அடுத்து எக்ஸிகியூஷனுக்கு பிளான் பண்றதுக்கு நாம வந்து வழிவகை பண்றோம். உங்களுக்கு நம்ம ஆரம்பிச்ச நோக்கம் எந்த ஒரு எளிய மனிதனும் குரோர்பதி கிளப்ல ஜாயின் பண்ணியாச்சுன்னா, எளிய மனிதன்னா யாரு? பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்கள், பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய மக்கள், இல்ல ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தாலும் பட் எனக்கு இன்னும் பண தேவைகள் இருக்கு, எனக்கு பொறுப்புகள் இருக்கு, எனக்கு கடன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, இந்த மாதிரி சொல்ற மக்கள் எல்லாத்துக்குமே பணம். ஏங்க இன்னைக்கு அம்பானி அதானிக்கு கூட பணங்கள் தேவை, பணம் தேவை. அவங்களும் கடன்ல தான் இருக்காங்க. அவங்க அசட்டுக்கு ஈக்குவலா பேங்க்ல லோன் இருக்கு. நீங்க ரைட் ஆஃப் பண்றது அது வந்து நம்ம அரசியல் பேச வேண்டாம். பட் அவங்க அசட் எவ்வளவு காமிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா பேங்க்ல லோனும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் பண தேவைகள் இருக்கு. அதனால பணம் தேவையில்லாத மனிதன் உலகத்துல யாருமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நம்ம வந்து எந்த ஒரு எளிய மனிதனும் நம்ம குரோர்பதி கிளப்ல ஜாயின் பண்ணி கோடீஸ்வரன் எல்லாருமே கோடீஸ்வரன் தான் நம்ம வந்து இதுக்கு வழிவகை பண்ணியிருக்கோம். இதனாலதான் வந்து நம்ம 3 பிளானா வச்சிருக்கோம், 200, 300, 500. ஏன் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றது முந்தி 200 இருந்தாலும் இப்ப எல்லாத்துக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்றது 3 பிளான்லும் சேர வைங்க. ஏன்னா ஒரு லேபரா இருந்தா கூட டெய்லி வந்து ஒரு 1000 ரூபாய் இப்ப சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. லேபர் கூட ஒரு 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப் தான் வந்து கம்மியா வாங்குறாங்களே தவிர்த்து லேபர்லாம் அழகா வந்து டெய்லி ஒரு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் சாதாரணமா சம்பாத்தியம் பண்றாங்க. அது வந்து எவ்வளவோ காரியங்களுக்கு யூஸ் பண்றாங்க, நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்றாங்க. ஒரு சிலர் அதை வெட்டியா செலவழிக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து கரெக்டா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா
அவங்களோட எல்லாரோட தரத்தையுமே நம்ம உயர்த்தணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அதாவது பொருளாதாரத்துல எல்லாரும் தன்னிறைவு அடைய வேண்டும். தன்னிறைவு அடையிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடன் இருக்கக்கூடாது. அடுத்து எல்லாத்துக்கும் வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும், அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை லைஃப் செட்டில் பண்ணி கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து, பையனுக்கும் பிசினஸ் இல்லாட்டி ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுத்து ஒரு பெர்மனன்ட் இன்கம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வாழ்க்கையில தன்னிறைவு. பொருளாதாரத்துல தன்னிறைவு. அதுக்கப்புறம் நீங்க சேர்த்து வச்சு நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது, சோசியல்ல வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நீங்க வந்து மற்றவங்களுக்கு எஜுகேஷன் உதவி பண்றது, மெடிக்கல் உதவி அது வந்து உங்களோட சுய விருப்பம். பட் மினிமம் வந்து எல்லாத்துக்கும் கடன் இல்லா வாழ்க்கை இருக்கணும். எல்லாருக்குமே வந்து வீடு, வாசல், கார் எல்லா வசதிகளும் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வழிவகை பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எய்ம் என்ன? ஜாயின் பண்றவங்க 1 இயர்ல மினிமம் கோடீஸ்வரனா இருக்கணும். மினிமம் கோடீஸ்வரன். மினிமம் கோடீஸ்வரன்னா 1 கோடியா இருக்கலாம், 2 கோடியா இருக்கலாம், 3 கோடியா இருக்கலாம். 1 கோடி ரூபாய் கையில இருந்தாலும் கோடீஸ்வரன் தான். 10 கோடி ரூபாய் இருந்தாலும் கோடீஸ்வரன் தான். அதனால வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் டிஃபைன் பண்ண வேண்டாம். மினிமம் வந்து ஒரு கோடீஸ்வரன் இருக்கணும். ஜாயின் பண்ண 1 இயர்ல. ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ்க்குள்ள 60 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்க. 60 கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கணும். ஒரு அதிபர் மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்கு வந்து பணம் தான் எல்லாமே செய்யும். 60 கோடி ரூபாய் உங்க கையில இருந்ததுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த நாட்டு பிரசிடென்ட் மாதிரி நீங்களும் ஜம்முன்னு இருக்கலாம். அதான் அதிபதியா இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வழிவகை பண்றோம். எந்த ஒரு இதுலயும் கேட்டீங்கன்னா நம்ம இது வந்து ஒர்க்கிங் பிளான் தான். ஃபுல் பியூர் ஒர்க்கிங் பிளான் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிசினஸ் ஆகட்டும், இல்ல நீங்க வந்து வேற இது நம்ம இது எம்எல்எம் கிடையாது. பட் நெட்வொர்க் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எம்எல்எம் ஆகட்டும், ஒரு பிசினஸ் பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், பெட்ரோல் பங்க் ஆகட்டும், ஒரு பொட்டி கடை ஆகட்டும், ஒரு மேரேஜ் ஆகட்டும், ஒரு சாவு வீடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எண்ணிக்கை தான் பேசும். ஒரு பெட்டி கடைக்காரன் என்னைக்கு சூப்பர் மார்க்கெட் வைப்பான்? அவன் கடைக்கு முதல் நாள் 10 பேர் வந்து அடுத்த நாள் 20 பேர் வந்து 100 பேர் வந்தாங்கன்னா கடையை பெருசு பண்ணுவான். 1000 பேர் வரும்போது ஒரு சின்ன மளிகை கடை மாதிரி போடுவான். இப்போ அடுத்து 5000 பேர் வரும்போது சூப்பர் மார்க்கெட் போட்டுருவான். அப்போ வந்து அவனோட வளர்ச்சியை டிட்டர்மைன் பண்றது வந்து எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னாலும் எவ்வளவு கிராண்டா நடந்ததுங்கிறது அங்க வர்ற கவுண்ட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. செலவு 2வது தான். இப்போ 5000 பேர் வந்திருப்பாங்க, 10,000 பேர் வந்திருப்பாங்க. அது மாதிரி ஒரு இதை பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் தான் செலவு. இப்போ இவ்வளவு செலவாயிருக்குமா, அவ்வளவு செலவாயிருக்குமா அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க. அந்த எண்ணிக்கை. அது மாதிரி ஒரு இறந்த வீடா இருந்தாலும் ஒரு இறந்தவரோட சிறப்பை வந்து தீர்மானிக்கிறது அங்க வர்ற கூட்டம் தான். பாரு அந்த மனுஷன் நல்ல மனுஷன், செத்த நாளைக்கு இத்தனை பேர் வந்தாங்க. இதே தான் ஆகாவளியா இருந்தா எவன் வருவான்? இதுதான் எண்ணிக்கை தான் எல்லா இடத்துலயும் பேசும். அது மாதிரி ஒரு அரசியல்வாதி ஆகட்டும், எதுவா இருந்தாலும், ஏன் ஈவன் அம்பானி அதானி இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு சம்பாத்தியம் பண்றாங்கன்னா மக்கள் எண்ணிக்கை தான். எந்த ஒரு பிசினஸ் அவங்க எடுத்தாலும் எண்ணிக்கை கூட தான் வந்து அவங்களுக்கு லாபம் கூட அவங்க வளர முடியும். பட் இந்த எண்ணிக்கை இதுவரைக்கும் உள்ள எண்ணிக்கை வந்து ஒரு நபரோட வளர்ச்சியை தான் கொண்டு வந்திருக்கே தவிர்த்து எல்லாத்தையும் வளர வைக்கல. இந்த மக்களோட எண்ணிக்கை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை தூக்கி விடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை தான் தூக்கி விடுறாங்க. அம்பானி ஆகட்டும், அதானி ஆகட்டும், அரசியல்வாதி ஆகட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு தனி நபரை வந்து உயர்த்தி விட்டுக்கிட்டு இருக்கோம் இது நாள் வரைக்கும். பட் நம்ம குரோர்பதி கிளப்ல அப்படி கிடையாது. டாப்ல இருந்தாலும் சரி, கடைசியா ஜாயின் பண்ணாலும் சரி, எப்ப ஜாயின் பண்ணாலும் எல்லாத்துக்குமே கிரவுட் ஃபண்ட் ஒரே அளவு தான் வரப்போகுது. பட் எப்போ வரும்? $1 மில்லியன் கொஸ்டின் எல்லாரும் கேட்கறது எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டிராபிக், நல்ல டிராபிக், ரோடுல நடுவுல கோடு போட்டு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த பக்கமும் கார் வருது, பைக் வருது, இந்த பக்கமும் கார் வருது, பைக் வருது. எல்லாரும் வந்து அவங்களோட பொறுப்புணர்ச்சி, அவங்களோட வேலையை கரெக்டா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது கரெக்டா அவங்க ட்ராக்ல லைன்ல அப்படியே நார்மலா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கியூ வரிசையா போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு பைக்காரன் இல்லாட்டி ஒரு ஆட்டோக்காரன் என்ன பண்ணுவான்? குறுக்க சாடுவான். சாடி அந்த சைடு அவங்க வரல, எதுக்கு போய் அங்கிட்டு போய் உள்ள நுழையும் அப்படின்ட்டு போவான். அப்போ ஆப்போசிட்ல இருந்து வர்ற வண்டியும் பிளாக் ஆகும்,
இங்கிட்டு உள்ளவங்களும் வழி விட மாட்டாங்க. டோட்டலா என்ன ஆகும்? டிராஃபிக் ஜாம் ஆகும். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்றவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. ஒர்க் பண்ணாம இருக்கிறவங்க தான் போட்டுட்டு நாளைக்கு வந்துருமா அமௌண்ட் அப்படின்ட்டு குறுக்க சாடுறாங்க. இவங்க தான் கேள்வி கேட்கறது எப்போ வருங்கிற கேள்வி. பட் இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்றேன். நம்ம இதுல வந்து கிரவுட் ஃபண்டுன்னு சொல்லியிருக்கோம். கூட்டம் கூட்டம் கூட்டம். இந்த கூட்டம் வர்றதை பொறுத்து தான் நமக்கு ஃபண்டு எப்போ வருங்கிறது. இது வந்து கிரவுடை கொண்டு வர்றது கம்பெனியோட வேலை கிடையாது. கம்பெனி அதுக்கு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் மீட்டிங் டெய்லி நடக்குது. தமிழ்ல, தெலுங்குல வாரத்துக்கு 3 நாள் நடக்குது. கன்னடத்துக்கு வாரத்துக்கு 2 நாள் பிளான் பண்ணி இப்போ ஆரம்பிச்சாச்சு. ஹிந்தி வாரம் ஒரு முறை நடக்குது. இப்படி எல்லா லாங்குவேஜ்லயும் உங்களுக்கு வந்து டெலகிராம் மீட்டிங் நடக்குது. அப்புறம் டவுட் கிளியரிங் செஷன் எந்த ஒரு கான்செப்ட்லையும் இல்லாத அளவுக்கு டெய்லி நைட்டு 9லேருந்து 10:30 மணி 11 மணி வரைக்கும் அவ்வளோ அருமையா வாரம் இந்த ஒரு நாள் தவறாமல் நடக்குது. ஈவன் சண்டே கூட வேற டைமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து வேற எந்த ஒரு நெட்வொர்க்லயோ எந்த சிஸ்டத்துலயும் இது வரைக்கும் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கு வரும். க்ரௌடு நீங்க தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? க்ரௌடு நீங்க ஒர்க்ல அப்படின்னா வருமா? வரும். ஸ்லோவா வரும். எப்போ வரும்னா கேள்வி கேட்க முடியாது. வரும் வரும். 5 வருஷம் ஆகலாம், 7 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். பட் கண்டிப்பா வரும். பட் இதே இது அத்தனை வருஷம்ல ஒர்க் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எனக்கு வயிற்றுல பசி, நான் என்ன பண்ணணும்? ஏன்னா எல்லாத்துக்கும் பண தேவைகள் எனக்கும் தான். அதுல நான் சொல்றதுக்குள்ள நான் வெக்கப்படலை. எனக்கும் பண தேவைகள் இருக்கு. எனக்கும் ஏகப்பட்ட கடன்கள் இருக்கு. அதெல்லாம் அடைக்கணும்னா பண தேவைகள் தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் நம்ம வந்து 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ. இது வந்து திரும்ப 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 நீங்க உங்க மனசுல அடிச்சு நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதாது. உங்க டவுன்லைன் வரைக்கும் இந்த 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா எல்லாத்துக்கும் மனசுல பதியணும். நீங்க உங்க டவுன்லைன்ட்ட பேசுனீங்கன்னா இந்த 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலாவை 100% அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. நீங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா தான் அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க மட்டும் வந்து தேர் இழுத்து கரை சேர முடியாது. அவங்களும் இழுக்கணும். அவங்க சேர்த்து விடுற மக்களும் இழுக்கணும். அதனாலதான் வந்து இது வந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்க டவுன்லைன் வரைக்கும் தயவு செய்து பாஸ் பண்ணுங்க. 100% சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம பிளான் பண்ணதுபடி இப்போ வந்து ஜாயினிங் டேட்ல இருந்து 1 இயர் சொன்னேன். அது இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களா இருக்கட்டும். இப்போ இங்க மீட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாரும் 1 மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே ஏன்னா 10 and above போட்டனால கண்டிப்பா 1 மாசத்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் 99% ஜாயின் பண்ணவங்களா தான் இருக்கும். யாராவது 1-2 பேர் தான் இப்போ உள்ளதா இருக்கும். இந்த மீட்டிங்ல இருக்கிற இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 80 பேர் 80 பேரும் மார்ச் 2025க்குள்ள இந்த 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணா மார்ச் 2025க்குள்ள மினிமம் கோடீஸ்வரன். இதுல வந்து டவுட்டே கிடையாது. அடுத்து மார்ச் 2026க்குள்ள 60 கோடிக்கு அதிபதி. இது வந்து எப்படி என்ன வார்த்தை உண்மைன்னு சொல்றதுக்கு எனக்கு என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சாத்தியமான வேலை. ஆனா இந்த 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா நீங்க எல்லாருமே கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸ்டெப் 1, யாரு ஜாயின் பண்ணாலும் சரி, புதுசா ஜாயின் பண்ணாலும் ஒரு 10 டைரக்ட் ரெஃபரல், 10 டைரக்ட் ஆக்டிவ் ரெஃபரல். ஆக்டிவ்னா அவங்க ஒர்க் பண்ற மாதிரி. நீங்க ஃபேமிலி ஐடி போடுறீங்களா? இப்போ ஹஸ்பண்ட் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஒய்ஃபு, பிள்ளைங்க, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி போட்டுக்கிட்டு அதெல்லாம் போட்டுக்கோங்க. அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இன்ஆக்டிவ் கணக்கில் வச்சுக்கோங்க. ஆக்டிவ் டைரக்ட் ரெஃபரல்னா ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள். 10 பேர் 3 பிளான்லயும் ஆக்டிவ் ஆகணும். எதுக்காக 3 பிளான் சொல்றேன் அப்படின்னா தான் இந்த 1 இயர்ல நம்ம மினிமம் கோடீஸ்வரன், 2 இயர்ல மினிமம் 60 கோடிக்கு அதிபதிக்கு கரெக்டா இருக்கும். 3 பிளான்லயும் ஆக்டிவ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெவல் உங்களுக்கு வந்து 10 பேர் உங்களுக்கு கீழே 10 பேர் இருப்பாங்க ஜாயின் பண்ணி 30 நாளைக்குள்ள. இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க இதை ஒரு டாஸ்கா எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நீங்க 10, 20, 50, 100, 200, 500 வரைக்கும் போட்டவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இதோ நீங்க இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண நினைச்சு ஒரு டாஸ்க் எடுத்து நீங்களும் ஒரு 30 நாளைக்குள்ள இன்னொரு 10 ஆக்டிவ் போட்டீங்க அப்படின்னா நல்ல சிறப்பா ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2,
நீங்க போட்ட 10 பேரை இதே மாதிரி அவங்க ஃபேமிலி ஐடியெல்லாம் விட்டுட்டு அது போட்டது போக டைரக்டா அவங்களும் ஆளுக்கு 10 டைரக்ட் ரெஃபரல் போடணும். அப்போ 10x10 இன்ஆக்டிவா விட்டுருங்க. அது வந்து ஃபேமிலி ஐடியெல்லாம் விட்டுருங்க. அது போக ஒர்க்கிங் பீப்புளா ஒரு 10 பேரை போட்டீங்க அப்படின்னா அப்போ உங்க டீம்ல முதல் லெவல்ல 10, அடுத்த லெவல் 100, மொத்தம் 110 பேர் 2 லெவல்லையும் சேர்த்து இருப்பாங்க. 2 லெவல்லையும் சேர்த்து 110 பேர் இருப்பாங்க. இது வந்து ஸ்டெப் 2. இது வந்து என்ன அப்படின்னா அடுத்தது உங்களோட டைரக்ட் ரெஃபரல் அவருக்கு 2வது லெவல் அவரு போடணும். அதாவது உங்களோட 3வது லெவலுக்கு அவர் ஒர்க் பண்றதுக்கு நீங்க பழக்கி விட்டுட்டீங்க ஆல்ரெடி. அவர் 10 டைரக்ட் போட்டு அவரை பழக்கி விட்டாச்சுனாலே அடுத்த வேலையை நீங்க வந்து அவங்களுக்கு கேரி ஓவர் பண்ணிடணும். ஸ்டெப் 2 அவங்களுக்கு கொடுத்துடணும். இந்த மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாசத்துல ஒரு 1110 பேர் உங்க டீம்ல இருப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி எல்லாருமே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணும்போது உங்களோட டைரக்ட் டவுன்லைன் நீங்க போட்டிருக்க 10 பேர்த்துக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா 45 நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ள உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க ஹெல்ப் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ உங்களுக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2க்கு 30 60 நாள் முடியுது. அந்த 60 நாள் முடியும் போது கரெக்டா அவங்க வந்து பணம் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து நீங்க உங்களோட யூசர் ஐடியில நீங்க எல்லாமே டீடைல்ஸ் பார்த்துடலாம். யார் இன்னைக்கு ரிசீவ் பண்றாங்க, யார் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, யார் அப்கிரேட் பண்ணல அப்படிங்கிற எல்லா டீடைலும் பார்த்துடலாம். அவங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஸ்டெப் 3 உங்க ஒர்க்கு இம்மிடியேட்டா அக்செப்ட் கொடுக்க சொல்லிட்டு ஸ்டெப் 4 இம்மிடியேட் அப்கிரேட். புரிஞ்சுதுங்களா? 4 ஸ்டெப். 30 நாள்ல ஜாயின் பண்ணி டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து 30 நாளைக்குள்ள 10 ஒர்க்கிங் ரெஃபரல் 3 பிளான்லயும் ஆக்டிவ் ஆகிற மாதிரி. ஸ்டெப் 2 அந்த 10 பேரை அதே டூப்ளிகேட் பண்ண வைக்கணும். அதாவது அவங்க 10 ஒர்க்கிங் ஆளுக்கு 10 ஒர்க்கிங் டைரக்ட் ரெஃபரல் போடுறதுக்கு நீங்க ஃபுல் சப்போர்ட்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து கொண்டு வரணும். ஸ்டெப் 3 அவங்களுக்கு 3வது மாசத்துல மினிமம் எவ்வளவுதான் பார்த்தாலும் மேக்சிமம் 2 மாசத்துல அவங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அந்த இதை இம்மிடியேட்டா அக்செப்ட் பண்ண சொல்றதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 அதை இம்மிடியேட்டா அப்கிரேட் பண்ண வைக்கணும். இப்படி பண்ணும் இந்த 4 ஸ்டெப்பு பண்ணீங்கன்னா உங்களை எந்த சக்தியும் நான் கூட உங்களை தடுக்க முடியாது. என்னவாகிறதுல நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுல. இதை வந்து நான் வந்து தைரியமா சொல்லுவேன். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 இயர்ல நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 80 பேரும் கரெக்டா வந்து மார்ச் 2025 மினிமம் கோடீஸ்வரன், 2 வருஷத்துல 60 கோடிக்கு அதிபதி. அடுத்து குளோனிங் ஐடி தனி, அது அடுத்த 2-3 வருஷத்துக்கு வரும். சாரி, நான் மெயின் ஐடியில மட்டும் உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயில் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதனால இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவோம். சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம எல்லாரும் ஜெயிப்போம். இது ஒண்ணுதான் நமக்கு இப்போதைக்கு சக்சஸ் ஃபார்முலா. மற்றபடி நீங்க இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்காதீங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து இப்போ இல்லை, எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்து நிறைய வரும். நான் அதெல்லாம் காதுல வாங்கியிருந்தேன்னா இந்த கான்செப்டே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்திட்ட டிஸ்கஸ் பண்ணேன். இதெல்லாம் ஏகப்பட்டது வந்துருச்சு, இது மாதிரிலாம் நாங்க பார்க்காததா, இது வேண்டாம், இது ஆகாது, நடக்காது அப்படின்னாங்க. நான் வந்து யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். என் மைண்டு, என் ஹார்ட், இந்த 2 தான் நான் கேட்பேன். நீ நடத்து, என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு. இன்னைக்கு நடத்தி இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு டிஜிட்டல் கான்செப்டுக்கும் இது வரைக்கும் ஆஃபீஸ் இப்படி பக்காவா போட்டு உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் போட்டு எந்த மீட்டிங்க்கும் எம்டி வந்து ஸ்பீச் கொடுத்து இது வரைக்கும் எங்கேயுமே நடந்தது கிடையாது. இங்க வந்து உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன் ஆகட்டும், எந்த கான்செப்ட்லையும் யாருமே கொடுத்தது கிடையாது. இது எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இனி பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஸ்டெப் 1 நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம். ஸ்டெப் 1 இன்னைக்குல இருந்து எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் 8 மிக பிரம்மாண்டமா சென்னையில மீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். எல்லா ட்ரைனர்ஸும் வர்றாங்க. நாகர்கோவில்ல இருந்து வர்றாங்க, அவங்க திருப்பூர்ல இருந்து மகாலட்சுமி மேடத்தையும் நான் வர சொல்லியிருக்கேன், அவங்களும் சென்னை வராங்க. எல்லா ட்ரைனர்ஸுமே அங்க அசம்பிள் ஆகிறாங்க. ஏன் எல்லாரும் அங்க வர்றாங்க அப்படின்னா
அந்த அளவுக்கு அங்க ஒரு மிக பிரம்மாண்டமா நாகர்கோயில்ல என்ன பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலா ஒரு பெரிய மீட் அங்க பிளான் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி அருமையா வந்து அங்க சகோதரி அருணாவும் சகோதரர் செல்வகுமார் அது போக மற்ற சகோதரர்கள் லியோ இன்னும் 2 3 சகோதரர் எல்லாரும் சேர்ந்து மொத்தத்துக்கு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சென்னை நம்ம தமிழகத்தோட தலைநகர்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்கிறதோட ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டுக்காக நான் வரப்போற நாள். இது வரைக்கும் நான் இன்னும் சென்னை வரல. மற்ற இங்கிட்டு சவுத்து வெஸ்ட் வரைக்கும் நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். இன்னும் அங்கிட்டு சென்னை பக்கம் இன்னும் காலடியே எடுத்து வைக்கல. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டுக்காக ஃபர்ஸ்ட் நான் அன்னைக்கு தான் வர்றேன். அன்னைக்கு வந்து அவங்க பண்றது வந்து அந்த அளவுக்கு அன்னைக்கு சென்னையே திரும்பி பார்க்குற தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு அவங்க பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால சென்னை அங்க சுற்று வட்டாரத்துல உங்களுக்கு யார் இருந்தாலும் உங்க டீம்ல இருந்துகிட்டு யார் இருந்தாலும் கண்டிப்பா வர சொல்லுங்க. கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ண மீட்டிங்ல என்னங்க பிளான் என்னங்க சொல்ல போறீங்க, இதான் ஏற்கனவே கேட்டாச்சு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் கிடைக்கும். நம்ம எல்லாருமே வந்து எல்லாம் தெரிஞ்சு இருக்கல. இன்னும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஒரு சிறு துளி தான். இன்னும் கடல் அளவு எல்லாருமே படிக்க வேண்டியிருக்கு. நான் உங்களை பத்தி எப்படியோ எனக்கு அதுதான் என் மைண்டு. அதனால வந்து மீட்டிங் அட்டன் பண்ண புது விஷயங்கள் நிறைய கிடைக்கும். எத்தனையோ பேர் வருவாங்க. புது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு சகோதரி கார்த்தியான்னு ஒரு புதுமுகம் அவ்வளவு மோட்டிவேஷனா பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க அப்ளைன் வந்து சேர்த்து விட்டுட்டு இவங்க ஒரு 3 டைரக்ட் கொடுத்து இவங்களுக்கு கீழே போட சொல்லியிருக்காங்க. அவரு கீழே போட்டுக்கிட்டாரு. அவங்க கேட்டிருக்காங்க, பார்த்து சார் டீம் லிஸ்ட்ல என் பேர் டைரக்ட்ல என் பேர்ல அவங்க 3 நேரம் காணுமே என்னன்னு கேட்டுக்கு, உனக்கு என்ன தெரியும் அவங்கள சேர்த்து வச்சு நீ எப்படி அவங்கள கைட் பண்ணுவ, உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டாரு. அப்புறம் அவங்க 300 500 இருக்கு அதையும் நான் ஆக்டிவேட் பண்றேன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் வேண்டாம் உனக்கு 200 போதும், நீ பேசாம இதுல ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டாரு. ஆனா இவங்க வந்து கேட்கல. அவங்க புத்தி இதயம் இந்த 2 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அவர் என்ன நமக்கு முடியாதுன்னு சொல்றது, நம்ம அதை சாதிச்சு காட்டுவோம். நான் ஏன் 300 500 போடக்கூடாதுன்னு 300 500 போட்டு அவங்க எல்லாத்துலயுமே இப்ப பணம் ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க டீம்ல இப்ப 11 பேரு அவங்க அப்ளைன் சப்போர்ட் இல்லாமலே 11 டைரக்ட் போட்டிருக்காங்க. அது போக இன்னைக்கு மீட்டிங்ல வந்து ஒரு அற்புதமான ஸ்பீச். இத்தனைக்கும் அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லுவீங்க இவங்க வந்து இப்படி எல்லாம் பேசுவாங்களா, இவங்களால பேச முடியுமா அப்படின்னு. ஆனா அவ்வளவு அற்புதமான ஸ்பீச் சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க மீட்டிங்ல. அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ நான் பிளான் பிரசன்டேஷனும் நான் எடுக்கிறேன் சார், கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன்னா நானும் டெலகிராம் மீட்டிங்ல நானும் மகாலட்சுமி மேடம் மாதிரி நானும் எடுக்கணும். நான் வந்து ஏன்னா இன்னைக்கு மகாலட்சுமி மேடம் தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் மீட்டிங் எடுக்கத்தாங்க வந்து பிளான் பிரசன்டேஷன் அவங்க தான் எடுத்தாங்க. அதனால இவங்க டெலகிராம் மீட்டிங்ல எப்படி எடுக்கிறாங்களோ இவங்களெல்லாம் நான் பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆகி நானும் வந்து எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பிளான் பிரசன்டேஷன் நான் எடுக்கிற அளவுக்கு நான் வந்து என்னோட தரத்தை நான் உயர்த்திட்டு நான் வந்து நிக்கிறேன். அப்ப நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு செல்ஃப் இன்ஸ்பிரேஷன்ல வர்றது எதனால வர்றாங்க, அவங்க அந்த மீட்டிங்ல வரும்போது மகாலட்சுமி மேடத்தோட ஸ்பீச் பிடிச்சிருக்கு, அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றது மீட்டிங் வந்து எல்லாத்தையும் வர வைங்க. ஏதோ ஒரு ஸ்பீச் யாருக்கும் ஒரு ஃபயர் அங்க கிடைக்கும். ஏன்னா நம்மகிட்ட கிடைக்காத ஃபயர் இன்னொரு இடத்துல கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் தான். எப்படி இருந்தாலும் நமக்கு டீம் டெவலப் ஆகணும். அதனால மீட்டிங் வந்து எங்க நடந்தாலும் மிஸ் பண்ணாம வர வைங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. இந்த 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா ஆகட்டும், வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேளுங்க. இல்லைன்னா நான் அசோகன்ட்ட ஹேண்டில் பண்றேன். நன்றிண்ணா. நண்பர்களே, இதுவரையிலும் எம்டி அண்ணா நம்மகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கான வாய்ப்பு எம்டி கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் ராமதாஸ் சுந்தரம் உங்களுக்கான வாய்ப்பு.